ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி. பட் ஆனால் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் மார்னிங் டிஃபனாகவோ அல்லது ஈவினிங் டின்னராகவோ கூட நீங்கள் சாப்பிட்லாம் தாராளமாக. ஸோ அந்த மாதிரியான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு 2 ரெட் கலர் பனானா, அதாவது செவ்வாழை பழம் வந்து 2 பழம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். செவ்வாழை பழத்தில் மட்டும்தான் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ நீங்கள் அந்த பழத்தில் செஞ்சுக்கலாம். ஸோ செவ்வாழை பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக வந்து லேடிஸ்க்கு கர்ப்பப்பையை ஹெல்த்தியாக, அதாவது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இந்த செவ்வாழைப்பழம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெய்லி ஒரு செவ்வாழைப்பழமாவது, அதாவது 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது கண்டிப்பாக செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அண்ட் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பழம், அதை வந்து சேர்த்துட்டு இது நல்லா வெந்து, அதாவது உடஞ்சி வரணும், நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க. நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே நல்லாவே நொறுங்கிடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை அப்படி சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காயும் பழமும் கம்பைன் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோ வெல்லமோ உங்களுக்கு என்ன வேணுமோ, ப்ரௌன் சுகரோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அதாவது அந்த பழத்தில் வந்து இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலையே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுக்கு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடியோ அல்லது ஏலக்காய் பொடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அதை தனியாக ஆற விட்டுடலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 1.25 கிளாஸ் தண்ணிக்கு 1.25 கிளாஸ் மாவு, அரிசி மாவு நம்ம சேர்க்க போகிறோம். 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு அது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொதி நிலைக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பபிள்ஸாக வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இதில் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.25 கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு டக்குன்னு கிண்டி விடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அது அடியில் பிடிச்சிரும். டக்குன்னு தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த மாவு, அரிசி மாவு. ஸோ இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 1 மினிட் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அளவு நேரம் வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதை இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 1 மினிட் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பவுலுக்கு அந்த மாவை மாற்றிக்கிறேன். இன்னமும் மாவு சூடாக தான் இருக்குது. இப்போ மாற்றியாச்சு. நான் இன்னொரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மாவு வந்து நல்லா சூடாக இருக்குது. அதனால் நம்ம கையால் அதை பிசைஞ்சுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதாவது சூடும் கையெல்லாம். அதனால் தண்ணி வச்சுட்டு லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை வந்து பிசைகிறோம். அண்ட் அதே மாதிரி மாவு ட்ரையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி கையால் தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் பிசைஞ்சு விடும்போது அது கரெக்டான லெவலுக்கு வந்துடும். இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிட்டு அதுக்கு சென்டரில் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பனானா வச்சுட்டு, ஸோ அதை சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். எங்கேயாவது அந்த உடையிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது செட் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்துட்டு ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது ஸ்டீமர்லேயோ வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ஆவியில். ஸோ இந்த மாதிரி நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டிங்கன்னா போதும். நம்மளோட அந்த டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கட்டப்பாக்கு சுத்தமாக பனானானா பிடிக்காது. ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது தான் நான் புதுசாக ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது அவனை சாப்பிட வைக்கிறதுக்காக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.